உங்கள் வீட்டு பூஜை அறையில் சங்கு வழிபாடு வைத்து வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள், அது எவ்வாறு நம் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும், முதல் முறையாக சங்கு வாங்கி வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அது எவ்வாறு வழிபடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல நீங்கள் ஒரு சங்கை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை சுத்தமான நீரில் கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த பூஜை செய்யக்கூடிய நாள் பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ தினம், திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சிவனுக்கு உரிய நாளில் இந்த சங்கு பூஜை செய்வது மிக மிக நன்மை. நமக்கு நல்ல புண்ணியங்களை, கோடி புண்ணியங்களையும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சங்கை நீங்கள் சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி ஒரு தலவாழை இலையை நீங்கள் கட் பண்ணி அதை கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் பச்சரிசி தூவுங்க. சுத்தமான பச்சரிசியை அது மேலே தூவி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரத்தி வைங்க. சங்கு வழிபாடு செய்வது மிக மிக நன்மை நமக்கு. இது நீங்கள் முதல்ல நீங்கள் சங்கு வாங்கின உடனே இந்த மாதிரி பூஜை பண்ணி தான் நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும். டைரெக்டாக சங்கை வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வழிபாடு செய்யணும். பாருங்கள், பச்சரிசி தூவியாச்சு. அதற்கு மேலே நீங்கள் சங்கை வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு செய்வதால் சிவனே நமக்கு காட்சியளிப்பார். பாருங்கள், அவர் எப்போதும் நம் கூடயே இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும். சிவர் பக்தர்கள் அனைவரும் சங்கு வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக சிவபெருமான அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் பௌர்ணமி தினம், அமாவாசை தினம், பிரதோஷ தினத்தன்று நீங்கள் இந்த பூஜை செய்து சங்கை உங்கள் பூஜை அறையில் வைத்து வெள்ளி, செவ்வாய் தோறும் முக்கிய தினங்களன்று நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள். தினம்தோறும் இதுக்கு பூஜை செய்து வாருங்கள். பல புண்ணியங்கள் கிடைக்கும். முதலில் சங்கில் புனித நீர், ஏதேனும் கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், எதனாலும் ஒரு தீர்த்தம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு சுத்தமான நீர், சங்கில் புனித நீர்களை ஊற்றுவதன் மூலம் சங்கிற்கு பல சக்திகள் கிடைக்கும். இந்த மாதிரி சுத்தமான நீர்களை ஊற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதன் மேலே வாசனை உள்ள மலர்களை அந்த நீருக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. சனி பிரதோஷத்தன்று சங்கு வாங்கி வழிபாடு செய்யுங்கள். சிவனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பாருங்கள், கட்டாயம் சங்கு வழிபாடு வீட்டில் செய்வதன் மூலம் நமக்கு பல பிரச்சனைகள் தீரும், செல்வம் பெருகும். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு ஒன்று போதும், உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் மட்டும்தான் நீங்கள் விளக்கு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி மண் அகல் விளக்கை எடுத்து அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. முடிஞ்சால் நெய் ஊற்றுங்கள். அப்படி இல்லை என்றால் இலுப்பை எண்ணெய், அது சிவனுக்கு உரிய எண்ணெய். அந்த எண்ணெயை ஊற்றி ஒத்தத்திரி ஒரு முகம் விளக்கு ஏற்றி சங்கை வழிபாடு செய்யுங்கள். செய்வதன் மூலம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வழிபாடை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைத்து வழிபாடு செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். சிவபெருமானின் ஆசி, அனுக்கிரகம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், வருகின்ற சனிக்கிழமை, வருகின்ற பிரதோஷ தினத்தன்று இதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து உங்கள் பூஜை அறையில் சங்கை வைத்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஒரு முக விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நெய்யை விட நீங்கள் இலுப்பை எண்ணெயில்
விளக்கேற்றி சங்கு வழிபாடு செய்தால் மிக மிக சக்தி வாய்ந்தது. சிவபெருமானுக்கு உகந்தது இலுப்பை எண்ணெய். அதனால் நீங்கள் இலுப்பை எண்ணெயை ஊற்றி சங்கு வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் எடுத்து வைத்து தினம்தோறும் நீங்கள் சங்குக்கு வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழிபாடை பற்றி ஏதேனும் உங்களுக்கு கேள்வி உண்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க. உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்கின்றேன். ஏதேனும் டவுட் இருந்தால் வழிபாடை பற்றி சங்கு வழிபாடை பற்றி ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோவில் தெளிவான விளக்கத்தை பதிவிட்டு விட்டேன்.